65 எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு தரப்போகிறேன். எங்கள் வீட்டில் நான் செஞ்சதை வச்சு நம்ம வந்து 65க்காக நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த சிக்கன் பீஸ் ஒரு 3/4 கிலோ இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம முதல்ல நல்லா கிளறி விட்டுக்கிறோம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் கேப்லேயும் நம்ம அடுத்ததாக வந்து சிக்கன் 65 மசாலா நாங்கள் வந்து இப்போ வந்து சக்தியில் வந்து எடுத்துருக்கோம் பிராண்டு. நீங்கள் உங்களுக்கு ஃபேவரேட் எதுவோ அதில் நீங்கள் எடுத்துக்கோங்க. சக்தி பிராண்டில் சிக்கன் 65 பொடி வந்து போட்டாச்சு. இதில் நம்ம வந்து உப்பு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அதிலே வந்து ஆல்ரெடி உப்பு வந்து லெவலாக மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் உப்பு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து சேர்க்க தேவையில்லை. நல்லா மசாலா இறங்குற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. நீங்கள் அந்த லெக் பீஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த லெக் பீஸை வந்து கீறி விட்டுக்குங்க. கீறி விட்டிங்கன்னா மசாலா நல்லா இறங்கும், நல்லா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ இந்த சக்தி 65 பொடி வந்து நம்ம வந்து போட்டு இது பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டோம், மசாலா நல்லா கறியில் பிடிக்கிற மாதிரி. ஸோ எங்களுக்கு வந்து தயிர் வந்து சேர்க்கலை. ஸோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு தயிரோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் காய விட்டுக்குங்க. தயிர் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா அந்த கவுச்சி வாடை, அதே மாதிரி அந்த கடிக்கு சாப்பிடும்போது அந்த ஸ்பைஸியாக இருக்கும், அதுக்காக தயிர் சேர்க்குறோம். இப்போ நம்ம வந்து தயிர் சேர்க்கல, எங்களுக்கு வந்து தயிர் அதில் ஃபேவரட் இல்லை, பிடிக்காத, ஸோ அதனால் சேர்க்கல. உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா அந்த கிளறி விட்டாச்சு, நல்லா மிக்சிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு 1/4 மணி நேரம் விட்டுடலாம். நல்லா மசாலாலாம் நல்லா ஒட்டுற மாதிரி விட்டுறலாம். இப்போ நம்ம வந்து நல்லா ஊறிடுச்சு, 20 நிமிஷம் விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து கான்ஃப்ளவர் மாவு வந்து போடுறோம். கான்ஃப்ளவர் மாவு போட்டதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி எதுவும் விட வேண்டியதில்லை, நீங்கள் அப்படியே பிசையலாம். இது எதுக்குன்னா நமக்கு வந்து அந்த முறுமுறுப்புக்காக சேர்க்குறோம் கான்ஃப்ளவர் மாவு. நல்லா நம்ம வெட்டிக்கிற பீஸ் மேலே எல்லா பீஸையும் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். கான்ஃப்ளவர் மாவு அந்த இருக்கிற ஈரத்துக்கே அந்த கான்ஃப்ளவர் மாவில் சரியாக போகும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி எதுவும் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ அந்த 65 பீஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு இதில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா காய விட்டுக்கலாம். எண்ணெய் கடாயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ நீங்கள் எண்ணெய் காயிற வரைக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சாலும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த அந்த சிக்கன் பீஸுகளை தனித்தனியாக போடணும். தனித்தனியாக கொஞ்சம் விரவி போட்டிங்க அப்படின்னா பீஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நீங்கள் இதை போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் காஞ்சிருச்சாங்கிறத பார்த்துங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா வந்து நல்லா கிளறி விட்டுங்க. ஏன்னா பீஸ் வந்து தனித்தனியாக வர்ற மாதிரி எல்லாத்துக்கும் நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் வேகிற மாதிரி கிளறி விட்டுங்க. நல்லா $65 ரெடி. இதே மாதிரி இன்னும் பீஸ் இருக்குது, அதையும் எடுத்து போட்டு மொத்தமாக பார்க்கலாம். இப்போ நம்ம செஞ்ச அந்த சிக்கன் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து சாப்பிட்டு சூப்பராக இருக்குது.
இந்த கான்ஃபிளவர் மாவு நல்லா முறுமுறுன்னு இருக்குது. மசாலா நல்லா இறங்கியிருக்கு. நம்ம வந்து மசாலா இறங்குறதுக்கு டைமிங் கொடுத்தோம் அப்படிங்கிறனால நல்லா இறங்கியிருக்கு. சாப்பிட சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.